உங்களுக்கு ஒரு காணி நிலம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த நிலம் உங்களோட ஒட்டின்னு இருக்கிறதுக்கு பாடுபடுமா? நீங்க நிலத்தை விட்டு கொடுக்காம இருக்கு பாடுபடுவீர்களா? நீங்க தான் உங்க சொத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நிலம் எப்பவாவது இந்த சுவாமியை விட்டு நான் கொஞ்சம் அடுத்தவன்ட்ட போகாத இருக்கணும்னு வீடு நினைக்குமா? இல்ல உங்க கட்டில் படுக்கையெல்லாம் நடக்குமா? இல்ல உங்க நிலம் தான் நினைக்குமா? ஒண்ணு நினைக்காது, அதுக்கு நினைக்கவே தெரியாது. அது பேசாம கிடந்த இடத்துல கிடக்கும். எத்தனை பேருக்கு பத்திரம் மாத்தினா கூட நிலம் எப்பவாவது ஆக்ஷேபிக்குமா? நான் தான் ஆக்ஷேபிக்கணும். என்னை அடையறதுக்கு திரும்ப முயற்சி பண்ணுமா? பண்ணாது. நான் தான் அந்த முயற்சி பண்ணியாக உண்டும். அத நிலத்தை போல சொத்தை போல இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு சொத்து. அப்ப இவர் அவருடையவருங்கிற ஞானம் வந்ததுனாலே, அந்த ஏற்பு வந்து விட்டாலே சரணாகதி முடிந்ததுன்னு அர்த்தம். தானே தன்னுடைய சொத்தை அவர் பாதுகாக்காம விட்டுடவே மாட்டார். அதவா கிண்ணு சமர்ப்பயாமித்தே, இன்னைக்கு சமர்ப்பித்தேன்னு சொல்லவும் வேண்டிருக்கு. பயமா இருக்கச்சே சமர்ப்பித்தேன்னு சொல்ல வேண்டிருக்கு. ஆனா பயம் தீர்ந்து உண்மை புரியறிச்சே, நான் யாரு எதை சமர்ப்பிக்கிறது, அவருடையதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்னுதான் சொல்ல வேண்டி உள்ளது. ஆகவே ஏற்றுக்கொள்ளும் கடவுளார்னால் ஹரி. அதைத்தான் பாகத்தை ஏத்துக்கிறார். பாகத்தை ஏத்துக்கிறார்னால் ஹவிர்பாகம் தான் இந்த ஜீவாத்மா. ஜீவாத்மாவாகிற ஹவிர்பாகத்தை ஏற்றுக்கொண்டு ஆனந்தமா இருக்கார். நாம எப்ப இந்த சொத்துங்கிறத ஒத்துக்கிறோமோ, அவர் முகத்தை அப்ப சேவிச்சு பார்த்தீங்கன்னா மலர்ந்து ரொம்ப சிரிப்போட இருக்குமா.